அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 13/6/2024 முதல் ஆட்சி பலத்தை இழந்து 3ஆம் இடமான தைரியஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. தனாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மேசராசிக்காரர்களுக்கு தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்திற்கு வருவது நிச்சயம் மிகப்பெரிய அளவுல சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் மிகப்பெரிய அளவுல சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்று சொல்லிவிடலாம். ஏனென்றால் மிக பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும் அஷ்டம மற்றும் ஜென்ம சஞ்சார காலகட்டம் போன்ற ஒரு அமைப்பில் சுக்கிரன் சஞ்சரிக்கவில்லை. எனவே உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் 13/6/2024 முதல் பல அதிரடியான மாற்றங்களும் இவை தங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க. நவ கிரகங்களிலே சுக்கிரனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் செல்வ செழிப்பு, ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்பு போன்றவை தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக ஏற்படும். அவற்றில் அதிபதியாக செயல்படுகிறாருங்க சுக்கிரன். அப்படிப்பட்டவர் பொதுவாகவே சுப கிரகமாக பார்க்கப்படுகிறார். அதே சமயம் பாவ கிரக சேர்க்கையால் அவசு பலன்களையும் வழங்கக்கூடிய ஒரு கிரகமாக செயல்படுகிறாருங்க. எனவேதான் அபசு கிரகமாக சுக்கிரன் பார்க்கப்படுகிறார். இருந்தாலும் இயற்கையிலே சுப பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது சுப கிரக சேர்க்கையால் சுபத்துவ தன்மையால் நிறைந்த பலன்களை நிச்சயமாக அள்ளி கொடுப்பார். தற்போது தனது சொந்த ராசியான ரிஷப ராசியில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் 13ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலத்தை இழக்கிறாருங்க. ஆட்சி பலத்தை இழந்து தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார். அங்கு புதன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். புதனுடன் இணைந்து சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்க போகிறாருங்க. பெரும்பாலும் சுபத்துவ பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பிற்கு துவக்கத்தில் சஞ்சரிக்க போகிறார். சந்திரன், சூரியன் என பல கிரக நிலைகளின் சேர்க்கை இருந்தாலும் கூட தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான மிதுன ராசிக்கு மாறக்கூடிய இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகியுள்ளது. ஏனென்றால் சுக்கிரன் பொதுவாக ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறும்போது தனது சஞ்சார அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மனித வாழ்வில் பல்வேறு வகையான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துகிறார். அப்படிப்பட்ட இந்த மாற்றம் பலருக்கு அதிர்ஷ்டம் நிறைந்தவையாகவும் அதே சமயம் சிலருக்கு துரதிர்ஷ்டவசமாக நன்மை கிடைக்காத ஒரு சூழலும் உருவாகுகிறது. அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் செல்வ செழிப்பு, திடீர் என புதிய வாய்ப்புகள் கிடைத்தல் போன்ற அனைத்திற்குமே அடிப்படையானவராக பார்க்கக்கூடியவர் நிச்சயமாக சுக்கிரன் மட்டும்தான். அப்படிப்பட்ட சுக்கிரன் ஆட்சி பலம் இழப்பது ஒரு வகையில் சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட அவரது சஞ்சார அமைப்பு மற்றும் அவரின் கிரக சேர்க்கையின் காரணமாக பல அதிரடியான மாறுதல்களை பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் குருவை விட்டு விலகுகிறாருங்க. அது மட்டுமல்லாது முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதன், சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக நிலைகள் பெரும்பாலும் இணைந்து சஞ்சரிக்க போகின்றன. இதன் காரணமாக எதிர்பாராத பல மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. இருப்பினும் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சுபத்துவ பாதையில் அசுர வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. பாவ கிரக சேர்க்கை இருந்தால் 3, 6, 11 ஆகிய இடங்களிலும் நல்ல மாற்றம் கிடைப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் பொதுவாக அஷ்டமத்தில் சுக்கிரன் அமரும் போது சற்று விழிப்புணர்வு நிச்சயமாக தேவை. அதே போன்று 3, 6 ஆகிய இடங்களிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது சிறப்பு. மற்ற இடங்கள்ல பெரும்பாலும் நல்ல மாறுதல்களை வலுவாக பெற்று தருகிறாருங்க. நவ கிரகங்களிலே அதிக இடத்தில் நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் என்றால் அது நிச்சயமாக சுக்கிரன் மட்டும்தான். அப்படிப்பட்ட சுக்கிரனுடைய இந்த ஆட்சி பல இழப்பு ஒரு வகையில் சாதகமற்ற சூழ்நிலையை உருவாக்கினாலும் அவருடைய சஞ்சார அமைப்பு மற்றும் அவருடைய சிறப்பு பார்வையான சப்தம பார்வையின் காரணமாக பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்க போகிறது. ஏனென்றால் குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியை தனது சப்தம பார்வையால் மிதுன ராசியில் அமர்ந்து பார்க்கிறாருங்க சுக்கிரன். எனவே இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. இந்த தருணத்தில் சுக்கிர தசையோ அல்லது
சுக்கிர புக்தியோ நடைபெறும் போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வாய்ப்புகள் நிறைந்து வருவதற்கான சூழல் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதே சமயம் சாதகமற்ற தசையோ புக்திகளோ நடைபெறும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் சுக்கிரன் ஆட்சி பலத்தை இழந்திருப்பதால் சில எதிர்பாராத தடுமாற்றத்தையும் சந்திப்பதற்கான சூழல் யதார்த்தமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரனின் பார்வையில் புதன், சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகின்றன. ஆனால் புதனின் பார்வையில் சுக்கிரன் சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். புதனின் பார்வையை தவிர சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகளின் பார்வையில் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க சுக்கிரன். அதே சமயம் சுக்கிரனின் பார்வையில் சமகிரகமாக குரு மற்றும் செவ்வாயை பார்க்கிறார். இருப்பினும் குரு தனது பார்வையால் சுக்கிரனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. தற்போது குரு சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டில் தான் சஞ்சரிக்கிறார். தற்போது ஆட்சி பலம் சுக்கிரன் இழப்பதும் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது. அதே சமயத்தில் சுக்கிரனின் பகை கிரகமாக பார்க்கப்படுவது சூரியன், சந்திரன் ஆகிய 2 கிரக நிலைகளும் பகை கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. இதில் சந்திரன் தனது பார்வையில் சமகிரகமாக சுக்கிரனை பார்ப்பது சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனுக்கு ஆட்சி வீடாக ரிஷபராசியும் துலாம் ராசியும் இருக்கிறது. உச்ச வீடாக மீன ராசி பார்க்கப்படுகிறது. நீச்ச வீடாக கன்னி ராசி பார்க்கப்படுகிறது. தற்போது ஆட்சி பலம் இழக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகிறது. அதே சமயம் ஆட்சி பலத்தில் இருந்தாலும் ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட பல நல்ல மாறுதல்களை பெற்று தருவாருங்க சுக்கிரன். உதாரணமாக ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசனாக இருக்கக்கூடிய அரசர் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார். அந்த போட்டி என்னவென்றால் தனது அரண்மனை வாயிலில் இருக்கக்கூடிய இரும்பு தள்ளி திறக்க வேண்டும். வெறும் கைகளால் எந்த விதமான ஆயுதத்தை பயன்படுத்தாமல் தள்ளி திறக்கிறவர்களுக்கு தனது ராஜ்யத்தில் உள்ள ஒரு சிறு பகுதியை பிரித்து கொடுத்து அதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பையும் சிற்றரசராக மாற்றக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்க போகிறேன் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறாருங்க. இதை கேட்டவுடன் அனைவருக்கும் அந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாகிறது. இதன் காரணமாக அந்த போட்டி நடைபெறக்கூடிய இடத்திற்கு மக்கள் சாறை சாறையாக கூட்டம் குவிகின்றனர். இந்த கூட்டத்தை பார்த்த மன்னர், உங்களுடைய ஆர்வம் என்னை வியப்பில் ஆழ்த்துகிறது. நீங்கள் அனைவரும் இந்த போட்டியில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் ஒரே ஒரு நிபந்தனையானது விதிக்கப்படுகிறது. யாரேனும் இந்த போட்டியில் தோல்வியுற்றால் அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையாக அவர்களுடைய 2 கரங்களும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறார். இதை கேட்டவுடன் மக்கள் மத்தியில் அச்சம் சூழ்கிறது. யாரும் அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்கு முன் வரவில்லை. அந்த கூட்டத்தில் இருந்து ஒரே ஒரு நபர் மட்டும் முன் வருகிறார். அவரை பார்த்த அனைவருமே ஏளி செய்து ஏளனம் செய்து திகைக்கின்றனர். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இந்த போட்டியில் வெற்றி பெறுவது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. இரும்பு வாயில் என்பது திறப்பது என்பது உன்னால் முடியாது. நீ போட்டியில் தோல்விதான் தழுவ போகிறாய். என்னிடம் இருக்கக்கூடிய 2 கரங்களும் வெட்டப்பட போகிறது என்ற அச்சத்தை அங்கு சூழ்ந்திருக்கக்கூடிய மக்கள் அவனுக்கு விதைக்கிறார்கள். இருந்தாலும் நான் அந்த போட்டியில் வெற்றி பெறுவேன். என்னிடம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை. வெற்றி பெற்றால் ஒரு ராஜ்யத்தின் மன்னராக மாறக்கூடிய வாய்ப்பு எனக்கு உள்ளது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். அதனால் என்னுடைய முயற்சியை நான் கைவிட மாட்டேன் என்று இந்த நபர் துணிந்து தன்னுடைய பணியை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறார். அந்த இரும்பு கதவை நோக்கி நகர்ந்து சென்ற அந்த நபர் தன்னுடைய கைகளை இழுத்து அந்த இரும்பு கதவின் மீது வைத்து தள்ள ஆரம்பிக்கிறார். அந்த கதவு எளிமையாக திறந்து விடுகிறது. ஏனென்றால் அந்த கதவிற்கு தாழ்பால் கூட இடவில்லை. அதனால் அந்த போட்டியில் வெற்றி பெற்ற அந்த நபர் பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய அரசராகவும் மாறக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்வில் பல்வேறு வகையான சூழ்நிலைகள்ல சுக்கிரன் மட்டுமல்ல பல கிரக நிலைகள் பல பொன்னான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்றன. அதை தவறவிடும் போது நம்மளுடைய வாழ்வு மிகப்பெரிய அளவில் சங்கடமும் பொருளாதார ரீதியான சிக்கலையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறது. இதை தவிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக முழு மனதுடன் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் தங்களுடைய பணியை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள். அப்போது அவற்றில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் தாமாகவே விலகி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. சுக்கிரன் ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட நல்ல பல மாறுதல்களை நிச்சயமாக பெற்று தருவாருங்க. இப்படி சுக்கிரனின் அமைப்பு இந்த வேளையில் இருக்க மேசராசிக்காரர்களுக்கு தனாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தைரியஸ்தானத்திற்குள் நுழைந்து அங்கு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் ஒரு பொது தைரியம் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எந்த பணியை மேற்கொண்டாலும் மிகுந்த தெளிவு
தெளிவான ஆற்றலுடன் அவற்றை எதிர்கொள்வதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்க போகிறது. ஏனென்றால் குரு, சனி உட்பட பல கிரக நிலைகள் பெரும்பாலும் சாதகமாக வலம் வருகின்றன. எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்குரிய வகையில் நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது. அனைத்து விதமான முயற்சியிலும் காரிய வெற்றி உண்டு. ராகு விரயத்தில் இருப்பதால் விரய செலவுகளை அதிகமாக சந்திக்க வேண்டிய சூழல் உண்டு. ஆனால் மங்களகாரகன் ஆட்சி பலம் பெற்று ராசியின் அதிபதி ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பல வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கிறது. இருந்தாலும் திருமண, கடன் உள்ளிட்ட சில பணிகள்ல சின்ன சின்ன தடைகள் நீடிப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் அதே வேளையில் நீதிமன்ற வழக்குகள், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், எதிர்காலத்தை பற்றிய குடும்ப ரீதியான பிரச்சனைகள் போன்ற அனைத்துமே கவலை நீங்குவதற்கான சூழல் உண்டு என்பதை தைரியஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய சுக்கிரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. குரு தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல சங்கடங்கள், சிக்கல்கள் நிச்சயமாக விலகுவதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. உத்தியோக ரீதியாக சனி ஆட்சி பலம் பெற்று லாபஸ்தானத்தில் வேற்றிருக்கிறார். அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தைரியஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் புதிய உற்சாகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு, மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். தற்காலிக பணியில் இருப்பவர்கள் நிரந்தர வேலை வாய்ப்பை நோக்கி நகர்வதற்கான நல்ல பல மாற்றங்களை இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார். குறிப்பாக வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய, வளைகுடா நாடுகளில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல அதிரடியான மாற்றம் உண்டு. வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்கிறவர்களுக்கும் காரிய வெற்றி கிடைப்பதற்கான சூழல் மிகவும் அதிகமாக உண்டு. உங்களுடைய முயற்சியை நீங்கள் நிச்சயமாக ஈடுபடலாம். அவற்றில் பெரிய வெற்றி காத்திருக்கிறது என்பதை தெளிவாக சனி மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. தொழில்துறை, வியாபாரத்துறை சனி பகவானின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. சனி பகவான் லாபஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கும் போது தைரியஸ்தானத்தை சுக்கிரன் வலுப்படுத்துவதால் இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டம் முழுவதுமே படிப்படியாக லாபம் அதிகரிக்கும். புதிய துறைகள்ல அளவான முதலீடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. எதை செய்தாலும் அவற்றில் சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சுக்கிரன் தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியாக பல்வேறு வகையான தடுமாற்றங்கள், சிக்கல்கள், சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. ஆனால் அதே வேளையில் கடன் வாங்கி தயிர் சாதம் சாப்பிடுவதை விட கடன் இல்லாமல் மோர் சாதம் சாப்பிடுவது உத்தமமான செயல் என்று சொல்லப்படக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்கள் நிச்சயமாக கடன் சார்ந்த விஷயங்களை தவிர்த்து பல விஷயங்களை மேற்கொண்டால் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இது ஒரு அரிய சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தைரியஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கிறார். தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் இழந்திருப்பதால் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும், அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழலும் உண்டு. எனவே விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் அதிர்ஷ்ட தேவதை உங்களை தேடி வரும் நேரமாக பார்க்கப்படுகிறது. மக்களிடையே புகழ் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் வலுவாக உண்டு. கலைத்துறை ரீதியான பணிகளில் இளைஞர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. கிரகநிலைகள் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் அதை எடுத்து காட்டுகிறது. இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய அரசியல் ரீதியான மாறுதல்கள் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை சுக்கிரன் தெளிவாக எடுத்து காட்டுகிறார். மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக காத்திருக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கல்வி சார்ந்த சூழ்நிலைகள் மிக சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தைரியஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயமாக விவசாயம் செழித்தோங்குவதற்கான சூழல் உண்டு. நல்ல விளைச்சலும் வருமானமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பொருளாதார ரீதியான சிக்கல்கள் சீரடையக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு, சுக்கிரன், சனி என பல கிரக நிலைகள் மிகவும் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் தைரியஸ்தானத்தில் சுக்கிரன் நுழைந்திருப்பதால் பெண்மணிகளுக்கு தேவையற்ற கவலைகள் நீங்கும். உடல் நலனில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எந்த செயலை செய்தாலும் அவற்றை தெளிவாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய
தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சுபிட்சம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்.